என்ன ஆச்சு? எங்க இந்த பிரிவுன்றது ஆரம்பிச்சுச்சு? ஒரு பொண்ணு தப்பா போறான்னா, அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம். மோனிஷா கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கும் அப்புக்கும் என்ன மேக்ஸிமம் சண்டை வரும்னு. தனியா வெளிய போலாம் வா. தனியா வெளிய போலாம் வா. இதுக்காக தான் குழந்தைகள கூட்டிட்டு போலாம், குழந்தைகள கூட்டிட்டு போலாம். குழந்தைங்களுக்கு ஏஜ் இருக்கு. ஒரு 10 வயசு வரட்டும். அப்ப வரும்போது ஹேப்பியா கூட்டின்னு போலாம். அவங்களுக்கு அப்ப தெரியும். இப்ப நம்ம லவ்வே பண்ணலையே. நம்ம ஃபுல்லாவே கஷ்டமா தானே பட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல் படிக்கும்போதும் பெருசா லவ் இல்ல. பார்க்குறோம் போறோம். காலேஜ் படிக்கும்போதும் நீ காலேஜ் படிக்கும்போதும் சும்மா அப்படி பார்த்தேன், அப்படி போனோம் வந்தோம். அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்து ஃபுல்லா அடுத்து ஒரு செகண்ட் குழந்தை. அடுத்தது வீட்ல பிரச்சனை. என்ன வீட்ல வெளிய தேத்துறாங்க. அழுவுறோம். வாடகை போறோம். வேலை இல்ல. வேலை போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டங்கள் மட்டுமே தான் இருக்கு. லாஸ்ட்டா 3 வருஷம் நானும் பிரியறதுக்கு ஒரு நான் நைட்டு எனக்கு கார்ல 2 பேர் உட்காந்து வந்து என்ன ஏன் லவ் குடுக்கல? என்ன ஏன் லவ் பண்ண? ஏன் எனக்கு லவ் குடுக்கலன்னு கேட்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு என்ன லவ்? குழந்தை ஆயிடுச்சு. உனக்கு என்ன லவ்ன்னு கேட்குறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி 2 நாள்ல பார்த்தா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவ்வளோ வாய்ஸ் ரெக்கார்டு யார்த்த அஃபேர்ல இருக்காங்க. அது என்கிட்ட குடுத்ததால நீ ராணி மாரி உன்ன பார்த்துருந்துருப்பேன்னு தான் எனக்கு